சரி மச்சான், நம்ம வந்து நிற்கிற ஊரு நாவக்கூடா. சரியா மச்சான்? நாவக்கூடான்னு சொன்னால் அப்படியே இந்த பக்கம் போகுது மச்சான். ஓ மச்சோ, அப்படியே போகுது. அங்கால இதுக்கு மச்சான் மெயின்னு சொன்னால் நாவக்கூடா பிள்ளையார், குட்டி பிள்ளையாருக்கு எதிர வார அந்த ரோட்டலில் வாகனம் போகிற தெரியுத மச்சான். அங்கால பக்கம் போனால் டவுனுக்கு போகும், அதாவது மட்டக்களப்பு டவுனுக்கு போகும். இந்த பக்கம் போனால் களுவாஞ்சுடி டவுனுக்கு போகும். அந்த பிள்ளையார், குட்டி பிள்ளையார் ரோட்டை பிடிச்சி வாங்க மச்சான். இந்த ரோடு தான் வரும் பீச் ரோடுன்னு சொல்லுவாங்க மச்சான். அப்படியே போனால் பீச்சுக்கு போகும். ஓகே மச்சான்? ஒரு காணி ஒன்று குட்டுக்கப்புறாங்களாம். இந்த வழியெல்லாம் வரணும். ஒரு யாட் ஒன்று பாருங்க மச்சான். கூலர் எல்லாம் கிடக்கு. மெயினில் இந்த ஒரு கிட்டத்தட்ட பார்க்க போனால் மச்சான் ஒரு 300-400 மீட்டருக்குள்ளான் ஒரு காணி ஒன்று கொடுக்கப்புறாங்க. பாருங்க ஏரியாவை தெரியுதானே மச்சான்? அங்காலையும் பட்டை சரியா, இந்த பக்கம் பட்டை. வாங்க, இந்த கேட்டுக்குள்ளே ஆயிருக்கு மச்சான் ரோடு. சரியா, ரோடுன்னா இது ரோடு தான். நல்ல ஒரு இடம் ஒன்று இருக்கு, வீடு இருக்கு. வாங்க காட்டுறது. நல்ல ஒரு இயற்கையான இடங்கள் போலண்ணே. தென்னை மரம் எல்லாம் இருக்கு, மாமரம் இருக்கு, மாங்கண்டு என்ன வளர்ந்து போய் கிடைக்கு போல. ஓகே, இந்த பக்கம் வாழ்க்கை வளமுடன் கிடக்கு மச்சான். நல்ல ஒரு வீடு ஒன்று இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு. இப்படி தயாரிக்கணும். அடிச்சா மரம் சோலை, மாமர சோலை ஏறி அப்படி இருக்கு மச்சான். வெயில் இருந்தால் என்ன மச்சான், வெயில் எல்லா பக்கத்தாலையும் வெயில் அடிச்சுட்டே இருக்கு. இந்த பக்கம் சும்மா குளுமையாக இருக்கு. இந்த டைம்லாம் நம்ம ஏரியாவில் ஏசி ஓடணும். இங்கே ஏசி வேணாம் மச்சான், ஏசி வேணாம். அங்கால பக்கம் மாடு மயிற அளவுக்கு இருக்குண்ணா. ஓகே, இந்த பக்கம் இந்த அருகி அந்த பக்கம் வீடெல்லாம் இருக்கு மச்சான். சரியா, அந்த பக்கம் வீடு இருக்கு. இப்போ கொடுக்குற வீடு இந்த அருகா தெரியுத வீடு. நல்ல அளவான வீடு. உங்களுக்கு எத்தனை ரூம் வேணும் நாங்களும் உள்ளுக்கு ஒருக்கா போய் பார்ப்போம். சரியா, ஏரியா பாருங்கள். அப்படியே முன்பக்கம் நல்ல ஒரு மரச்சோலையில் இருக்கு. வடியாக காற்று வாங்கலாம் தேவையானார்கள். உங்களுக்கு தண்ணி இல்லைண்டு கவலைப்பட தேவையில்லை. புதுசாக தண்ணி லைனெல்லாம் எடுத்துருக்காங்க. பெருசாக ஓடையும் இல்லை. 25 யூனிட் தான் ஓடிக்கு பார்த்துக்கல. அப்போ நீங்கள் திறந்தோடனே உங்களுக்கு நல்ல தண்ணி அம்பரும். சரி, இதான் கேட்டு. என்னம்மா எப்படி? இதான் மச்சான் பளவு. ஓகே, பளவுகளை பார்த்துக்கலானே. வளவு மச்சான். இப்போ சொல்ல போனால் அஞ்சால பக்கம் பார்ப்போம். இந்த பக்கம் வேலி ஓட்டிக்காங்கண்ணே. இந்த பக்கம் வேலி ஓட்டிக்கிறாங்க. அங்கால பின்பக்கம் ப்ரோ பார்ப்போம் மச்சான். முதல்ல இதில் வருவோம். வீடு இது வந்து குஷினியா பாவிக்கல வீடு. நீங்கள் வந்து வாங்குறாக்கள் பாவிக்கலாம். சூச்செல்லாம் போட்ட மாதிரி பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. குட்டுக்கப்புறம் மட்டும் அடித்தாங்களோ? இஞ்சால வாங்க. இந்த பக்கம் ஒழுங்கமாகி வச்சிருக்கிறாங்க மச்சான். இந்த ஒழுங்கையாலையும் வரலாம். இந்த ஒழுங்கையால வந்து இது ஒரு டொய்லெட்டு வேறு வெளியில் வச்சுக்கிறாங்க மச்சான். இது பூட்டிருக்கான். அவங்க திறக்கல்ல போல டொய்லெட் தான் மச்சான். இந்த பக்கம் உள்ளுக்கு பாத்ரூம் செட் பண்ணிக்காங்க. பாத்ரூம் செட் பண்ணிக்கிறாங்க. கொமட்டு இருந்து போகக்கூடிய மயில் கரண்ட் இல்லை. ஓகே, கரண்ட் இல்லை. அங்கால பக்கம் வெளி டொய்லெட். அப்போ 2 இருக்காமண்ணே. இது என்னவா? இது ஒரு பெட்ரூம். நல்ல தரமான ரூம் மச்சான். தரமான ரூம். ஃபேனெல்லாம் பூட்டிக்காங்க. பெட்டர்தான், பரவாயில்ல. சீட்டு அடித்தா நல்லா தான் இருக்குது. சீட் அடிக்கிறதே இல்லை மச்சான். 5 பெருசாக வைக்கையும் இல்லை. இது ஹோல் கிட்டத்தட்ட எத்தனை அடி இருக்கும்? ஒரு 14 அடி இருக்குமா மச்சான்? 14 அடி 14 அடியும் 10 அடி இருக்குமே. கூட இருக்கும்டா மச்சான். ஒரு 16 அடியும் 10 அடியும் அப்படி தான் இருக்கும். நீளப்பாடில் 16 ஒரு 10 இருக்குமே. நல்ல ஒரு ஹோல் உண்டு மச்சான். இந்த அடுத்த ரூம் பெட்ரூம் பாருங்க எப்படி. நீங்கள் வாடியா ஏற்பாடு பண்ணுறேன்டா மச்சான். வீட்டில் ஒரு குறையும் இல்லை மச்சான். என்ன வீடு பாவிக்கல. அவங்களும் வேறு இடத்த போய்த்தாங்க வேலை. இனி கொடுக்குற வாட்டி உங்களுக்கு தேவையானாக்கள் நான் கூட பக்கத்தில் மெயின் பளவோட பேஜஸ் சொல்ல போனால் மச்சான் 10 பேஜஸ் தான். கரண்ட் வசதியெல்லாம் இருக்கு பாருங்க. ஃபேனெல்லாம் சும்மா அந்த மாதிரி 10 பேஜஸ் பளவு இருக்கு. முன்னுக்கு நல்ல ஒரு கொஞ்சம் வசதியாக இருக்கு மச்சான். 10 பேஜஸ் பளவு. இஞ்சால ஃபுல்லாக வளைச்சி வேலி ஓட்டிக்கிறாங்க. சரியா மச்சான்? வளைச்சி வேலி ஓட்டிக்கிறாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் குப்பையாக இருக்காமனே வெளியாகணும். இதுதான் மச்சான், வெளியாகணும். சரி, நல்ல ஒரு இடம்.
ஓ வீட்டு பாட்டியில் நம்பரை போடுறேன் மச்சான், அவங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நல்ல ஒரு இயற்கையாக இருக்குது இடங்கள். சட்டப்படி இதில் மூடியை காணலையாமேண்ணே. ஓகே பிரச்சனை இல்லை மச்சான், தாரிக்கு இதில் மூடி இது 6 கலட்டுனாங்களும் தெரியல. இதில் வெப்பம் தேவையாண்டா பூட்டி கொள்ளுவாங்க வாங்குறாங்களுக்கு தேவைதானே. நான் கூட குட்டி பிள்ளையார் மெயினில் இருக்கு மச்சான். அடுத்த கொஞ்சம் வர ஒரு 300-400 மீட்டருக்குலாம் இந்த எல்லை வருது காட்டினானே ரோட்டை. அந்த இடத்துல அந்த நம்பரை போடுறேன், தொடர்பு கொள்ளுங்க மச்சான். கொஞ்சம் குறைஞ்ச காசுன்றாங்க, நீங்கள் பேசிக்கொள்ளுங்க, எடுக்கிறார்கள் எடுங்க.